வெப்சைட் அட்ரஸ் வந்துங்க jewelseinme.com, அதாவது jewelseinvoice.com. இதில் வந்து வாட்ச் டெமோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா யூடியூப்பில் நம்ம சேனலில் போயிட்டு டெமோ வீடியோவை பார்த்துக்கலாம். இந்த கெட் ஸ்டார்டட் நவ் இது வந்து புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். சைன்இன்க லாகின் பண்ணிக்கலாம். டுட்டோரியல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த சாஃப்ட்வேர் போய் தெரிஞ்சுக்கணுன்னா அதில் நிறையா வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். புதுசாக ஏதாவது வித்தியாசமான டவுட் கேட்டாங்கன்னா அதுக்கும் நான் கிளியர் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ போட்டோன்னா அதுவும் அதில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸு, டெபிட் நோட், கிரெடிட் நோட், எஸ்டிமேஷன், அப்புறம் டிசி போட்டுக்கலாம். அதாவது டெலிவரி நோட் போட்டுக்கலாம், ரெசிப்ட் நோட் போட்டுக்கலாம், கொட்டேஷன் எல்லாம் போட்டுக்கலாம். சேல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் வந்து ரேட்டை வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குவான்டிட்டியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ரேட் கொடுத்துட்டு ரேட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த குவான்டிட்டி கொடுத்துட்டு நெட் அமௌண்ட் ஃபில் பண்ணிங்கனாவே இந்த ரேட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். இது அப்படியே நீங்கள் யூஸ் கால்குலேட்டர் வேல்யூஸ் கிளிக் பண்ணிங்கனாவே இங்கே வந்துடும். குயிக்காக பில் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் குவான்டிட்டி கால்குலேட்டரும் இருக்குது. இதில் என்ன ரேட்டு ஃபில் பண்ணுறீங்களோ அதாவது ரேட் அப்புறம் நெட் அமௌண்ட்டில் ஃபில் பண்ணிட்டு இந்த பட்டன்ஸ் கிளிக் பண்ணிங்கனாவே அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ரேட் வித் டேக்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது, வித்தவுட் டேக்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. அதே மாதிரி பியூர் ரேட் போட்டு அதுக்கு ஒரு டச் ஃபில் பண்ணி அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இந்த யூஸ் கால்குலேட் வேல்யூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கும். நீங்கள் இந்த கால்குலேட்டர்லேருந்து எல்லாத்தையும் அதை காப்பி பண்ணிக்கும். அப்புறம் நம்ம சாஃப்ட்வேர்லேருந்து டேலிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். டேலி எக்ஸ்போர்ட் யூட்டிலிட்டிஸில் ரிப்போர்ட்ஸில் டேலி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேணுமோ அதில் மாஸ்டர் ட்ரான்சாக்ஷனில் கிளிக் பண்ணி டேலிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிப்போர்ட்டாக வேணும்னா ரிப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். வவுச்சர் ரிப்போர்ட்டில் போயிட்டு அப்புறம் டிசி ரிப்போர்ட் இதெல்லாம் போயிட்டு என்னென்ன வேணுமோ அது எந்தெந்த டேட்டில் வேணுமோ அதில் கொடுத்துட்டு நிறைய ஃபில்டரிங் ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து ரெகுலராக அன்ரிஜிஸ்டர்ட் அப்படியும் அந்த பேஸ் பண்ணியும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். லிட்ஜர் பேஸ் பண்ணியும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் குரூப்பை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். வவுச்சர் டைப் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மெட்டல் சேல்ஸ் இருக்குது, ஜுவல் சேல்ஸ் இருக்குன்னா நீங்கள் மெட்டல் சேல்ஸ் மட்டும் பார்க்குறதுனால பார்த்துக்க முடியும். இல்லை மெட்டல் சேல்ஸும் ஜுவல்லரி சேல்ஸ் ரெண்டு சேர்த்து கம்பைனாக ரிப்போர்ட் பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி வைஸ் ரிப்போர்ட்டும் இருக்குது. இப்போ மாதம் வந்து நீங்கள் பார்ட்டிஸ்க்கு வந்து எவ்வளோ டிசிஸ் கட்டணும், எவ்வளோ டிடிஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம். இங்கே ஃப்ரம் டே டு டேட் வந்து 1 மந்த்து கொடுத்தீங்கன்னா அந்த மாதம் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதில் மாஸ்டரில் வந்து ஏசி இயர் மாஸ்டர், இது அக்கௌண்ட் இயர் மாஸ்டர், இது பில் காப்பி மாஸ்டர். இது வந்து ஒரிஜினல் காப்பி, பில் டூப்ளிகேட் காப்பி அப்படின்னு இப்போ பில்லோட டாப்பில் பிரிண்ட் வர்றதுக்காக. இது வந்து ஹெச்எஸ்என் கோடு மாஸ்டர். எந்தெந்த ஹெச்எஸ்என் கோடுக்கு அதோட டேக்ஸ் பர்சன்ட் என்னன்னு செட் பண்ணி வச்சுக்கலாம். இது யூனிட் டைப் மாஸ்டர், கிராம்ஸு, நம்பர்ஸ் இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஐட்டம் மாஸ்டர். ஐட்டம் மாஸ்டர் என்ன ஸ்பெஷலாக அதில் பண்ணியிருக்குன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஐட்டமும் வந்து பீஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணுமா, கிராஸ் வெயிட் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணுமா, நெட் வெயிட் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சேல்ஸுக்கு போயிட்டு சேல்ஸோட எந்த வவுச்சராக இருந்தாலும் சரி, இப்போ வந்து இது வந்து நெட் வெயிட் பேஸ் பண்ணி கால்குலேட் ஆகும். அதே வந்து ஹால்மார்க் சார்ஜ் போட்டிங்கன்னா அது பீஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். இது ஒரு 20 கிராம் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 20யும் 50 பெருக்கி 1000 ரூபா அப்படின்னு போட்டுக்கும். இங்கே மேனுவல் கால்குலேஷன் இருக்குது, இதை எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 20 × 50 1000 ரூபா அப்படின்னு வரும். இதுவே வந்து இங்கே இருக்கிற இந்த ஹால்மார்க் சார்ஜில் போட்டிங்கன்னா 50 பீஸுக்கு 50 ரூபா, அப்போ 2500 அப்படின்னு வரும். அதாவது இது வந்து பீஸால் பிரிக்கும், இது வந்து நெட் வெயிட்டால் பிரிக்கும். இதுவே ஸ்டோன் போட்டிங்கன்னா ஸ்டோன் வந்து பேஸ்ட் ஆன் கிராஸ் வெயிட் அப்படின்னு போட்டிருக்கேன்.
இது நெட் வெயிட்டால் பிரிக்காமல் ஸ்டோன் இந்த கிராஸ் வெயிட்டால் பிரிக்கும். அதாவது 3 விதமான கால்குலேஷன் வச்சுருக்கோம். பீஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோமா, கிராஸ் வெயிட் பேஸ் பண்ணியா, இல்லை நெட் வெயிட் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுமாங்கிறது இருக்குது இல்லை. இது வந்து லெட்ஜர்ஸு. பார்ட்டிஸோட நேமெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வவுச்சர் டைப் மாஸ்டர். இது என்ன ஸ்பெஷல்னால், நீங்கள் வந்து எந்தெந்த வவுச்சரில் எந்தெந்த இதுக்கு எந்த மாதிரியான வவுச்சர் நம்பர் வரணும். இப்போ வந்து கிரெடிட் நோட்னா அது சிஆர் போட்டு 001 அப்படி வரணும்னா அதை நீங்கள் இங்கேயே செட் பண்ணிக்க. இப்போ நான் சிஆர்னு போட்டுக்கனால சிஆர் 001 வரும். இதே வந்து சேல்ஸ் பில்லுக்கு வந்தீங்கன்னா எஸ்பி வவுச்சர் நம்பர் பை எஸ்சின்னு இருக்குது. அப்போ இதை நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், எப்படி வேணால் மாற்றிக்கலாம். எஸ்பி பை எஸ்சின்னு போடலாம், இல்லை எஸ்பி அப்படின்னு எஸ்பின்னு போட்டு வவுச்சர் நம்பர் போடலாம். இல்லைன்னா வெறும் வவுச்சர் நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா வவுச்சர் நம்பர் மட்டும் வரும். அதே மாதிரி பில்லோட டைட்டில், அப்புறம் பில்லை டாப்பில் பாட்டமில் எல்லாம் ஒரு டைப் ஃபில் ஆகிருக்கும் இந்த ஃபுட் அண்ட் நோட்டெல்லாம். இதையும் நீங்கள் எதாவது எடிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வவுச்சர் டைப் மாஸ்டர் யூஸ் பண்ணி எல்லா இதையுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வவுச்சர் கோட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சேல்ஸ் இருக்குது அப்படின்னா சேல்ஸை வந்து மெட்டல் சேல்ஸுக்கு வச்சுக்கிட்டு இன்னொரு ஜுவல் சேல்ஸு இல்லைனா கேஷ் பில் அப்படி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி போல் பில்லெல்லாம் என்னென்னலாம் உங்களோட கம்பெனி டீட்டெயில் என்ன கலரில் வரணும், என்ன மாதிரி ஃபாண்ட்டில் வரணும் அப்படிங்கிறது நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். HTML எடிட்டர் யூஸ் பண்ணி நீங்களே வந்து எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம சாஃப்ட்வேர்லேருந்து மெயில் அனுப்பிக்கலாம். கஸ்டமரோட மெயில் ஐடி வந்து லெட்ஜர்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களோட மெயிலிருந்து அவங்களுக்கு மெயில் போய்க்கும். அந்த பில்லு அனுப்புகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் வவுச்சருக்கு பக்கத்துலேயே இமெயில்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெயில் போய்க்கும். அடுத்தது கம்பெனியோட லோகோ நீங்களே செட் பண்ணிக்கலாம். பிக் இமேஜ் கிளிக் பண்ணி உங்களோட லோகோ வச்சுக்கலாம். உங்களோட சீல்டு, சிக்னேச்சர் இந்த மாதிரிலாம் எதாவது இருந்தால் அதெல்லாம் இங்கே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அட்டாச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பில்லில் அதுவே பிரிண்ட் பண்ணிக்கும். யூசர்ஸ் வந்து நீங்களே சப் யூசரும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது மெயின் யூசர், அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை யூசர் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் தீம் மாற்றிக்கலாம். நீங்கள் இப்போ அது 3 தீம் இருக்குது. இதில் இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணப்போ 3 தீம் போட்டுக்கா. ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் தீம் ஆட் பண்ணுவோம். அப்புறம் 2FA இருக்குது. 2FA எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் போட்டால் பார்த்தாம நீங்கள் OTPயும் அடித்தா தான் உள்ள லாகின் ஆகும். அது செக்யூரிட்டி பர்பஸுக்காக அது இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுடைய லைசன்ஸ் சிஸ்டம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் வந்து எப்போ ரினியூல் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் பில்லு போட வேண்டியது அப்படின்னா அந்த டைமை விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போ பில்லு தேவைப்பட அப்போ ரினியூல் பண்ணிக்கலாம். அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ரிப்போர்ட்டில் எடுத்துக்கலாம். வவுச்சர் தான் அந்த லைசன்ஸ் பீரியட் இல்லாத டேட்டில் போட முடியாது, ஆனால் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும்.